மலேசிய மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்பது உலகம் அறிந்த விஷயம். ஆனால் தான் வாழ்கின்ற காலத்திலே வாழும் வள்ளலாக இருந்தவர் அவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மற்றவர்களுக்கு உதவுகின்ற அவருடைய பெருங்குணத்தை பலமுறை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். பாடலுக்கான கம்போசிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவரை பார்ப்பதற்காக யாரோ ஒருத்தர் வருவார். அவரை பார்த்த உடனே இந்த கம்போசிங் விட்டுட்டு அவசர அவசரமாக எழுந்து போவார் எம்.எஸ். விஸ்வநாதன். அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்துவிட்டு மறுபடியும் கம்போசிங்க்கு வந்து பாடத் தொடங்குவாரே தவிர, அவர் யார் என்றோ, அவருக்கு தான் எதற்காக உதவி செய்தோன் என்றோ, எந்த அளவுக்கு உதவி செய்தோன் என்றோ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். அவருடைய அந்த தாராள குணத்தை பலமுறை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஏவிஎம் அதிபரான ஏவிஎம் குமரன். பாக்யராஜ் அவர்களோட ஃபங்ஷன்ல ஒருவேளை பாரதி ராஜா சார் கலந்திருந்தா அவர் என்னென்ன பேசியிருப்பாருன்னு தேவி திருப்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய உடல் நலம் மட்டும் சரியாக இருந்திருந்தால் பாக்யராஜனுடைய பாராட்டு விழாவில் நிச்சயம் குறைந்தது 1 மணி நேரமாவது எங்களுடைய இயக்குனர் பேசியிருப்பார். பாக்யராஜனுடைய திறமை எப்படிப்பட்டது என்பதை பற்றியும், அந்த திறமையை அவர் எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டார் என்பதை பற்றியும் அவரை விட சரியாக யார் எடுத்து சொல்ல முடியும்? நடிகர் விஜய் ஒருவேளை சிஎம் ஆனா தியேட்டர்ல இருக்க டிக்கெட், பார்க்கிங் ரேட், ஸ்நாக்ஸ் ரேட்லாம் கம்மி பண்ணுவாரான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. இப்போது உள்ள திரையரங்கு கட்டணத்திலேயே தேட்டர்லெல்லாம் நடத்துறது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது அப்படின்றத பற்றி திரையரங்கு உரிமையாளர்கள் தொடர்ந்து பேட்டி கொடுக்கறதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் விஜய் முதல்வரானால் கூட இதையெல்லாம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.